பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கூட உங்களோடு கூட சில தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, பாருங்க, நம்ம இப்போ ஒரு கல் கோரி அதன் பக்கத்துல நம்ம நிக்கிறோம். தண்ணி ரொம்ப வத்திருச்சு. இந்த பகுதியில நிறைய சலவை தொழிலாளர்கள் துணி துவைப்பாங்க. நிறைய ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்க அதுகளுக்கு தண்ணியை குடிக்கிறதுக்காண்டி இங்க வருவாங்க. நிறைய பறவைகள் இங்க வந்து போகும். ஆனா அதிகமா வெயில் அடிக்கிற நாட்களா இருக்கிறனால இந்த தண்ணி ரொம்ப குறைஞ்சி ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல இந்த தண்ணீரை இந்த வறண்டு போன இந்த பூமியெல்லாம் பாத்தீங்கன்னா வறண்டு அதெல்லாம் வெடிச்சு இருக்குது. இங்க பார்க்கும்போது பைபிள்ல ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. சங்கீதக்காரனாகிய தாவீது 42வது சங்கீதம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, இந்த இடத்துல நிறைய ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்க இந்த குளம் குட்டைகளை நம்பிதான் இருக்கிறாங்க. ஆனா இது பாருங்க, இந்த தண்ணி வத்த அந்த ஆடுகள் மாடுகளுக்கு மாத்திரமல்ல, அதை மேய்க்கிறவர்களுக்கு கூட ரொம்ப வருத்தம், நான் தண்ணியெல்லாம் காஞ்சி போச்சு அப்படின்னு. அதாவது தாவீது சொல்லுகிறாரு பாருங்க, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதற போல. இந்த மான்கள் எல்லாமே அந்த தண்ணீருக்கு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதை கவனிச்சு போக ஆரம்பிச்சிருக்கலாமா. தண்ணி இல்லாத நாட்கள் அந்த மான்கள் ரொம்ப அந்த ஆத்துமாவை அதை ஜீவனை காப்பாத்தி ரொம்ப சிரமப்படுமா. அது மாதிரி தாவீது சொல்ற, என் ஆத்துமா கத்தரையே வாஞ்சித்து கதறது. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க நானும் பாருங்க, இந்த ஆடு மாடு இந்த வாயிலாத இந்த ஜீவனுங்களுக்கு இது தண்ணீர், இதுதான் அவங்களுக்கு ஜீவன். நமக்கு அப்படிதான் குடிக்கிற தண்ணி இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பாருங்க, தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா உங்களை வாஞ்சித்து கதறது. இயேசுவே உங்களுடைய நினைப்பா இருக்கிறேன் அப்படின்றாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல வார்த்தை கேட்கிற நீங்களும் அருமையானவர்களே, நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் இயேசு மேல ஒரு வாஞ்ச, இயேசு மேல ஒரு வைராக்கியம், இயேசு மேல ஒரு தாகம் நமக்கு இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாய் மாறுவோம். நல்ல நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் நல்ல ஜெபத்துல ஆயத்தப்படுங்க, ஜெபியுங்கள், ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும். தாவீது சொல்லுகிறது போல, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவதை காட்டிலும் எங்க ஆத்துமா ஆண்டவரை நோக்கி பாருங்க கதறணும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களா மாறணும். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை நாம் அறிந்து அவருக்காக நம்ம பூமியில ஜெபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது தேசத்துல ஒரு பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு கணம் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, பாருங்க, நிறைய இடங்கள்ல மழை இல்லாதனால தண்ணிகள் எல்லாம் வத்தி போய் நிறைய ஆடு மாடு காட்டுல இருக்கிற விலங்கு கூட தண்ணீருக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த நிலைகளை கத்தர் மாற்றணும். எல்லா பக்கம் நீர்நிலைகள் நல்ல நல்ல நீரோட்டங்கள் அதிகமாகணும். எல்லா ஆடு மாடு ஜீவன்களுக்கு ஜீவராசிகளுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கணும். உலகத்துல இருக்கிற மக்களுக்கு இருக்கிற சிரமங்கள் மாறணும் சொல்லி உங்க தனி ஜெபங்களை ஜெபிங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.